பாருங்களேன், இந்த சைக்கிள் டயர்லேயே ஊஞ்சல் செஞ்சுருக்காங்க. ஒரு அதிசயத்தை காட்டுறேன். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் ஐரா. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுன்ட்டு காட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். காட்டுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி போயிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். இந்த காய் எனக்கு பேர் மறந்து போயிடுச்சு. ஆனால் சின்ன வயசுலலாம் நாங்கள் அந்த வழியாக போகும்போது இதில் ஒரு பழம் இருக்கும். அது பிளாக் கலரில் இருக்கும் பழம். அதை பிரித்து சாப்பிடுவோம். இப்போ எல்லாமே காயாக தான் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் உடச்சி விளாண்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு பெரிய மரம் தெரியுதா? அதுதான் எங்கள் காடு. லாஸ்ட்டாக அந்த மரத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்பாடா கொஞ்சம் கிட்டக்க வந்துட்டோம் அப்படின்ட்டு. வீட்டிலேருந்து காட்டுக்கு கொஞ்சம் தூரம் தான், நடந்தே வந்துடுவோம். நான் எப்போ இந்த வழியாக வந்தாலுமே அவ்வளோ காற்றடிக்கும். இன்றைக்கி என்னமோ எங்கே நேரமோ தெரில, புழுக்கமாகவே இருந்தது. காட்டுக்கு வந்தாச்சு. தூரத்தில் இருந்து பார்த்தா அந்த பெரிய மரத்தை பார்த்தா தான் எங்கள் காடு வந்துடுச்சு அப்பாடா அப்படின்னு இருக்கும். ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இப்போ இதுக்குள்ளே போகலாம். ஃபுல்லாகவே எங்கள் காடு எல்லாம் சீர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இங்கே பாருங்களேன், இந்த சைக்கிள் டயர்லேயே ஊஞ்சல் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? அது ஃபுல்லாகவே காடு தான். ஃபுல்லாகவே நாங்கள் எதுவுமே பயிர் பண்ணவே இல்லை, அதனால் அப்படியே போட்டாச்சு. ஃபுல்லாக செடி வளர்ந்து காடே ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. அங்கே ஒரு கிணறு இருக்குது, கிட்டக்க போய் பார்க்கலாமா? இது என்ன செடினே தெரியலையே. இப்போ உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன். இங்கே பாருங்க, கேட் இருக்கா? இங்கே பூட்டி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போக முடியாது, ஆனால் இந்த வழியாக போகலாமே. ஐராவே சிரிக்கிறா. ஒருவேளை மாடுலாம் கன்ஃபியூஸ் ஆகி இந்த வழியாக போயிடுமோ, கேட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபுல்லாகவே இந்த வருஷம் பயிர் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. அதனால் காடு எல்லாமே இப்படி தான் இருக்கும். இது என்ன மரம்? மரமா? இது என்ன செடின்னு தெரியலையே. திருப்பி சொல்லு. கிறிஸ்மஸ் ட்ரீ மாரி இருக்குது, ஆனால் இது என்ன ட்ரீலாம் தெரியல. சாஃப்டாக இருக்குது. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போல்லாம் இது வரைக்கும் தண்ணி இருக்கும், நான் சின்ன பிள்ளையில.
ஆமாம், வெளியில் வருது. தெரியுதா உங்களுக்கு? சரி, வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த இடம்லாம் எப்படி இருந்தது, இப்போ எல்லாம் நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் கிளியராக வந்துருச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எலெக்ஷன் வந்துச்சுன்ட்டு மாற்றிட்டாங்க. இந்த கோவிலில் தான் அக்னி திருவிழா இந்த மாதம். சிவன் கோவில். ஸோ இதுதான் என்னோட ஹோம் டவுன். வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்து போடாடே. வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, பாய்.